ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக இவங்களை கொண்டு போக விரும்புகிறேன். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரமும் செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. கல்வாரி சிலுவையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற முதல் வாரத்தில் சிமியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட நான் பேசினேன். முற்பிதாவாகிய தேவனை இஸ்ரவேலில் ஆலயத்திலே கர்த்தரை ஆராதித்து அவன் வழியிலே வந்து கொண்டிருந்த போது கல்வாரி சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு போகிறதும் அவராலே சுமக்க முடியாமல் அவர் போய்க் கொண்டிருந்ததையும் ரோம போர் செய்வர்கள் பின்னே இருந்து சவுக்கையினால் அதை சுமக்க பலவந்தம் பண்ணுகிறதையும் அவன் பார்த்து அவனுக்கு மனது உருகி போய்விட்டது. ஐயோ, ஒரு மனிதனை இந்த தேசத்திலே, தேவனை ஆராதிக்கிற இந்த தேசத்திலே, தேவ ஜனங்கள் நிரம்பி இருக்கிற இந்த தேசத்திலே இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களே என்று அவன் வேதனைப்பட்டான். அவருடைய முகத்தை பார்த்தான். அவர் ஒரு குற்றமும் செய்தது போல எனக்கு தெரியவில்லை என்ற மனதிலே யோசித்து அந்த ரோம போர் சேவகர்களை விசாரித்தான். அப்பொழுது அவர்கள் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவனும் சிலுவையை சுமந்தான். இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த ஒரு கூட்டத்திலும் அவன் போனதில்லை. அவருடைய அற்புதத்தையும் அவன் கேள்விப்பட்டதில்லை. அவர் யார் என்றே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், அருமையான இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிற பாக்கியம் கிடைத்தது. அவன் இஸ்ரவேலிலே அருமையான அவர்கள் ஆராதித்த இஸ்ரவேலிலே எருசலேம் ஆலயத்தை ஆராதித்ததை காட்டிலும் இவன் சிலுவை சுமந்தானே, அவன் குடும்பத்தை தேசத்திலே கர்த்தர் தழைக்க பண்ணினான். அவன் குடும்பத்தை தேவன் தேசத்திலே உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைத்தார். அவர்கள் பிள்ளைகள் ராஜ அரமனையில வேலை செய்தார்கள். தேவனுடைய இரண்டாவது ஒரு மனிதனை நாம் பார்த்தோம். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இவன் ஒரு பெரிய செல்வந்தன். இவனை வேதம் ரகசிய சீசன் என்று அழைக்கிறது. கல்வாரி சிலுவை அண்டைக்கு போய் இயேசுவை பார்த்தான். ஐயோ, இவர் இப்பொழுது அருமையான பறவைகளுக்கு இரையாய் விடுவாரே, இவர் மகா பரிசுத்தராயிற்றே, இவர் செய்த அற்புதங்களை இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் எந்த கூட்டத்திற்கும் அவன் போனதில்லை. எந்த அற்புதத்தையும் இயேசுவினிடத்திலிருந்து அவன் பெற்றதும் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு ஒன்றை அவன் செய்ய விரும்பினான். அவருடைய சரீரத்தை இறக்கி அருமையான மெல்லிய வஸ்திரத்தினாலே அவருடைய சரீரத்தை மூடி தன் சொந்த கல்லறையிலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று யோசித்தான். அருமையான என்ன எதிர்ப்பு வந்தாலும், என் ஜீவனே போனாலும், எனக்கு ஒருவேளை என் குடும்பமே மரித்து போனாலும் நான் இந்த வேலையை செய்துதான் சாவேன் என்று பகிரங்கமாய் சிலுவை அண்டைக்கு போனான். இப்பொழுது அவன் ரகசிய சீசன் அல்ல. இப்பொழுது முழு இஸ்ரவேலும் அருமையான இயேசுவின் சீசன் என்று அழைத்தார்கள். மூன்றாவது ஒரு மனிதனை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல். இவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ சபைகளை பாழாக்கவும் இயேசுவை சொல்லுகிறவர்களை கொல்லவும் சிறைச்சாலையிலே அடைக்கிறதையும் இவன் தன்னுடைய வேலையாக தெரிந்து கொண்டான். நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றவன். சனகரிப் சங்கத்திலே முக்கியமான ஒரு மனிதனாய் இவன் இருந்தான். அருமையான இவன் ஒரு பெரிய செல்வந்தன். இவனும் செல்வந்தன் தான். அருமையான ராஜாக்களோடும் பிரதான ஆசாரியனோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவன் இவன் அருமையானவர்களே, இவன் பிரதான ஆசாரியனிடத்துல சபைகளை பாழாக்கும்படியான நிறுவங்களை வாங்கிக் கொண்டு, அதிகாரத்தை வாங்கிக் கொண்டு தமஸ்கு பட்டணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த போதுதான் இந்த இயேசுவை இவன் சந்தித்தான். இயேசுவின் சத்தத்தை கேட்டான். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பார்த்தான்.
அவன் கீழே விழுந்து போனான். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை என் வாழ்நாளிலே நான் கேட்டதில்லை. நான் நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன். எருசலேம் ஆலயத்தில் எல்லா தொழுகையிலும் நான் உண்மை உள்ளவனாயிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பிரசன்னத்தை, இப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதில்லை. அவன் அதன் நடுவில் நீர் யார் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அன்றைக்கு அவன் எடுத்த சிலுவைதான் சாகும் வரையிலும் அவன் சிலுவை சுமந்தே தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தான். இன்றைக்கு இன்னொரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அருமையான சிலுவை அண்டையிலே நின்ற இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். கல்வாரி சிலுவை மகிமையான சின்னம், ஜெயத்தின் சின்னம், ஆசீர்வாதத்தின் சின்னம், மகிமையான சின்னம், விடுதலையை உண்டு பண்ணுகிற சின்னம். அது சாபத்தின் சின்னம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் சின்னம். சத்துரு என்ன நினைத்தான் என்றால், ஆதாமை மரத்திலே தான் விழத்தள்ளினோம், ஆனால் இயேசுவையும் மரத்திலே கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியவில்லை. இந்த மரத்திலே தான் முழு உலகத்திலே இருக்கிற மனிதனுக்கு இயேசு ஜெயத்தை உண்டு பண்ண போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்றால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு ஒரு மரத்திலே செய்து முடித்தார். இந்த சிலுவை அண்டையிலே நின்ற ஒரு மனிதனை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அருமையான, அந்த பக்கத்திலே ஒரு கள்ளனும் இந்த பக்கத்திலே ஒரு கள்ளனும் சிலுவையிலே அடிக்கப்பட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். வலது பக்கத்திலே ஒருவனும் இடது பக்கத்திலே ஒருவனும் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ரோம போர் சேவர்கள் சமுதாயத்திலே பெரிய குற்றங்களை நடப்பிக்கிறவர்கள். சமுதாயத்திலே பெரிய குற்றங்களை நடப்பிக்கிறவர்களுக்கு கடைசியாய் வைத்திருக்கிற பெரிய தண்டனை சிலுவை. 2 பேரையும் வேதம் கள்ளன் என்று சொல்லுகிறது, திருடன் என்று சொல்லுகிறது, பெருமையான கொலைகாரன் என்று சொல்லுகிறது. 2 பேரும் 2 பக்கத்திலே அடிக்கப்பட்டார்கள். 2 பேரும் சிலுவையின் பக்கமாய் நின்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரமே சிலுவையின் மேன்மையை கண்டான். எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். 2000 வருஷமாய் இந்த சிலுவை குறித்து கிறிஸ்தவ ஜனங்கள் தியானிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், அருமையான கேட்கிறார்கள். லட்ச ஜனங்கள் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் சிலுவை அண்டையிலே இந்த ரோம போர் சேவகர் ஈட்டி எடுத்து குத்தினானே, அவன் குத்தும் போது அவருடைய சரீரத்திலே இருந்து விழுந்த ரத்தத்தினாலே அவன் ஒரு கொடிய வியாதி உள்ள மனிதன். அவன் சுகமானான். அந்த ரோம போர் சேவர்கள் அவருடைய அருமையான சிலுவையை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஏன் பாதுகாத்து? யாருக்குமே அவரை சிலுவையில அடிச்சுட்டாரு போயிடலான்னு. ஆனா இவரை எடுத்துக்கொண்டு போய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக ரோம போர் சேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார். பட்டயத்தோடு கூட காவல் காத்துக் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முஸ்லிம் அந்த குர்ஆனிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஈசா நபி பெரிய நபி என்று சொல்லுகிறார்கள். அவர் வந்த எல்லா நபிகளிலும் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த அவரை ஈசா என்று சொல்லுகிறார். ஈசா நபி பெரிய நபி. அவரை சிலுவையில அடிக்க கொண்டு போன இடவரையிலும் அவர்கள் உண்மை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவரை அடிக்கும் போது சீசனை அடித்தார்கள், அவர் மறைந்து போனார் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே வேதத்துல
அவரை பிடிக்கும் போது அவர் மறைந்து போனார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை அவர்கள் கோட்படுத்தி சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈசா நபியை யாராலும் நெருங்க முடியாது, அவரை யாரும் தொட முடியாது, அவர் ஒரு வல்லமையான நபி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அருமையான அவருடைய காயத்தை எம்மாவூருக்கு போன சீஷர்கள் பார்த்தார்கள். தோமாவுக்கு தன்னுடைய விலாவை காண்பித்து தொட்டுப்பார் என்று சொன்னார். அருமையான அவருடைய கைகளிலும் கால்களிலும் அருமையான ஆணிகள் அடித்த தழும்புகள் இருந்தது. இதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசம். அருமையான நம்முடைய ஆராதனை பலனுள்ள ஆராதனை. Glory to God. இந்த காலவேளையில ஒரு கள்ளன் தான் அந்த சிலுவையின் மேன்மையை அவன் கண்டுகொண்டான். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாயிருக்கும். பாத்தீங்கன்னா சிலுவையில் அடிக்கிற அந்த காட்சி ரொம்ப கொடிதான காட்சி. மனசுல நிறைய கேள்வி உண்டாகும். கடவுளை எப்படி சிலுவையில் அடிக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் நிறைய வரும். நான் எல்லாத்துக்கும் நான் அப்படி சொன்னா நான் செய்தியை விட்டு விலகி போயிருவேன். ஆனால் அருமையான மனிதனுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்ற சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த சிலுவையிலே தொங்கின இயேசு தரிசனமாயிருக்கிறார். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மேன்மையான மக்கள், உயர்ந்த மக்கள், விசேஷமானவர்கள். ஏனென்றால் இந்த பூமியில இயேசுவை கண்டுகொண்டீர்கள். ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு கள்ளன் மாத்திரம் இயேசு அடிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மேன்மையையும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவையும் அவன் கண்டுகொண்டான். அவன் சிலுவையிலே கண்டுகொண்ட 4 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சிலுவையிலே மற்றவர்கள் போல் நிற்கவில்லை. அவரை போல ஒரு சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவரை போல சிலுவையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவரை போல சிலுவையிலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரிக்க போகிறான். அவன் ஜீவன் அவனை விட்டு போக போகிறது. அப்படிப்பட்ட இடத்துல அவனுக்கு கிடைத்த மேன்மைகளை பேச போகிறேன். எத்தனையோ பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவனுக்கு மேன்மை என்னவென்றால், அவர் அடிக்கப்பட்ட சிலுவையிலே அவன் பக்கத்தில் அடிக்கப்பட்டதுதான் அவனுக்கு கிடைத்த மேன்மை. வேற யாராவது ஒரு கள்ளன் அடிச்சிருந்தா அவன் செத்து போயிருப்பான். முதலாவது அவன் சிலுவையிலே பார்த்த முதல் அருமையான காட்சி என்னவென்றால், அந்த சிலுவைக்குள்ள ரட்சிப்பை பார்த்தான். அந்த ரட்சிப்பை மனிதனின் பாவத்திலே இருந்து விடுதலையாக்குகிற ரட்சிப்பு இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தான். அவர் குற்றம் செய்யவில்லை என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். ஏன் தெரியும் என்றால், இவன் அங்க ஜெயில இருந்தான், இயேசுநாதர் ஜெயில இருந்தாரு. அவன் அங்க பார்த்திருக்கிறான். அங்கிருந்தே அவரை பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். அந்த ரோம போர் சேவகத்தை விசாரித்தான். அவங்க சொன்னாங்க, எப்பா அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, எங்களுக்கு அதிகாரம் என்னை கொல்லும்படி கொடுக்கப்பட்டிருக்கனாலே நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் கேள்விப்பட்டான். சிலுவையை நன்றாய் உத்து பார்த்தான். சிலுவையிலே ரட்சிப்பு இருந்தது. மனிதனை விடுதலையாக்குகிற ரட்சிப்பு. கிறிஸ்தவ மார்க்கம் மதம் அல்ல ஐயா. மதத்திலே மனிதனை மாற்றுகிற மதம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் மேன்மையான மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் ஆசீர்வாதமான மார்க்கம். அதிலே என்ன மேன்மை இருக்கிறது என்றால், உற்றுப்பார், உனக்கு விடுதலை கிடைக்கும். உற்றுப்பார், நீ தப்பிக்கொள்வாய். உற்றுப்பார், அப்பாவ மன்னிப்பு உண்டாகும். உற்றுப்பார், சாபங்கள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம்.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயத்தின்படி அவன் சொல்றான், நாம் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நடப்பிக்கிறவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. ஆகவேதான் அவர் ரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை சிலுவையிலே மற்ற கள்ளனுக்கும் அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. மற்ற கள்ளனுக்கு அவன் சொல்லுகிறான் ஒரு செய்தியை, எப்பா நாம் பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் தண்டனை அனுபவிக்கவில்லை. ஏன் இவர் தண்டனை அருமையான அனுபவிக்கிறார் என்றால் மனிதனை ரட்சிக்கும்படியாய். ஹல்லேலூயா. அவருடைய தண்டனையை மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26 கொஞ்சம் அவருடைய பாடு மரணங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலை ஆக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கல்வாரி சிலுவையை அவன் உற்று பார்த்தபோது அவனுக்கு ஒரு சத்தியம் வெளிப்பட்டது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேசம் பாவத்திற்கு தண்டனை கொடுத்தது. தேசம் பாவத்திற்கு நம்மை சிலுவையில் அடித்தது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் இங்கே தொங்குகிறார். தண்டனை அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வசனத்தை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரே அன்றி வேறு ஒருவராலும் பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, இந்த உலகத்திலே மனிதன் ரட்சிப்புக்காக அங்குமிங்குமாய் அலைகிறான், ஓடுகிறான், பணம் செலவு பண்ணுகிறான், தன் சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். உன் குடும்பத்திலே சாபம் இருக்க காரணம் பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லை. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு பாவம் பின்தொடரும் ஐயா. ஆமென். ஆனால் இந்த ரட்சிப்பு ஆண்டவர் சகேமை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இதை எப்படி பெற்றுக்கொள்வது? ஒன்று ரொம்ப ஈஸி. அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நீ விசுவாசித்தால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீங்க பாவத்திலிருந்து விடுதலையை இந்த கள்ளன் சிலுவையிலே கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பக்கம் சிலுவையின் பாடு, அந்த கள்ளனை சொல்லுகிறேன், ஒரு பக்கம் சிலுவையில் அடிக்கப்பட்ட வேதனைகள், காயங்கள், சாக போகிறான். அந்த வேதனையின் மத்தியிலும் அவன் ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த வேதனையின் மத்தியிலும் அவன் ஆவி எழும்புகிறது. அந்த வேதனையின் மத்தியிலேயும் அருமையான தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். ஹல்லேலூயா. சிலுவையிலே
அவன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கண்டான். நிறைய பேர் பாடுகள் மத்தியிலே நடக்கிறீர்கள், எனக்கு நன்றாய் தெரியும். பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், குடும்ப பிரச்சனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உங்கள் உள்ளத்திருக்கிற சந்தோஷத்தை இந்த உலகத்திலே எந்த வல்லமையாலும் பிரிக்கவோ அழிக்கவோ முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே சில மேன்மைகளை நாம் பெறும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீடு கட்டும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருமண நாட்களிலே மகிழ்ச்சி இருக்கும், அருமையானவர்களே வேலை கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், படிச்சு முடிச்சு அருமையான சர்டிபிகேட் எல்லாம் வாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், விளையாட்டிலே ஜெயிக்கும் போது பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கதான் செய்யும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லா மகிழ்ச்சியை காட்டிலும் மேலான மகிழ்ச்சி இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அவர்கள் சிறைச்சாலையிலே பாடுகிறார்கள், அருமையான அக்கினியிலே ஜெபம் பண்ணுகிறார்கள், அக்கினியிலே உட்கார்ந்து இருக்கிறான், நாலாவது ஒருவரை பார்க்கிறான். இந்த ரட்சிப்பு உன்னை கைவிடாது. இந்த ரட்சிப்பு உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அருமையான விளக்கை போல உன் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு ஆச்சரியம், கிறிஸ்தவ மரணத்திலே பாட்டு பாடுகிறார். கிறிஸ்தவ மரணத்திலே உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு ராத்திரியும் பகலும் பாட்டு பாடுறான், ஜெபம் பண்றான். நான் சமீபத்திலே ஒரு மரணத்துக்கு போய் நான் சிஸ்டர்ட்ட கூட சொன்னேன், அந்த மரணத்தை வெளியும் போது ஒரு பெரிய அபிஷேகம் என் மேல இறங்கினது. நான் எங்கேயுமே அப்படி உணர்ந்ததில்லை. அந்நிய பாஷை பேசிட்டே வரேன் வெளியே. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, இது மகிமையான ஒரு மரணம் என்று என் மனசுல நினைச்சேன். அங்க எல்லாம் என்ன செய்தாங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. தேவ பிரசன்னம் அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்து இருக்கிறார். இல்லாவிட்டால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்திருக்காது. இது ரட்சிப்பின் மகிழ்ச்சி. இதை சிலுவை அண்டையிலே நின்றதனால இந்த கள்ளன் பெற்றுக் கொண்டான். இரண்டாவது சிலுவை அண்டையிலே நின்ற கள்ளனுக்கு கிடைச்ச மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இரண்டாவது, அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் இயேசுவின் ரட்சிப்பை பார்த்தான். இரண்டாவது சிலுவையையும் அதிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவையும் அவன் அறிந்த அறிவு என்னவென்றால், அருமையான இவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். பாடுகளிலும் நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் நடந்து போகும்போது மனுஷனுடைய கரம் ஒரு அளவுதான் உதவி செய்யும். எல்லா கரமும் நம்மை கைவிடும் போது நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவள் போய் ஒரு தீர்மானம் எடுத்தாள். இஸ்ரவேலின் தேவனிடத்திலே போய் அழுதாள். ஏலி பார்த்தான், ரொம்ப நேரம் இந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்களே, குடிச்சிட்டு வந்திருப்பாளோ என்று அவன் நினைக்கிறான். இல்லையா, நான் மனக்லேசம் உள்ள சிறு என்று சொல்லுகிறாள். அவன் சொல்லுகிறான், வயதானவன், கண்கள் மங்கலானவன், யாரையும் சரியாய் பார்க்க முடியாதவன், ரொம்ப வயதானவன் ஏலி. அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்துல இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்ததில்லை, இப்படி அழுதவர்களை பார்த்ததில்லை. நீ என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டாயோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வார். இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம்
இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. ஊழியத்திலே பலவிதமான பாடுகளிலும் கஷ்டங்களிலும் நடந்து வந்த பாதைகள் ஏராளம். அதிலே ஒரு சமயம் அருமையான நைட் நான் சாப்பிடல, காலையிலையும் சாப்பாடு இல்ல, மத்தியானமும் சாப்பாடு இல்ல. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தீரே, ஆண்டவரே இறைச்சி கொடுத்தீரே, அப்பம் கொடுத்தீரே. ஒரு பழைய கட்டில். அப்போ அம்மா என் கூட இல்ல, அம்மா அவங்க மெட்ராஸ்ல இருந்தாங்க. நான் அந்த வீட்டில நினைக்கிறேன், சரி என்ன பண்ணுவோம், காகம் வந்து கதவை பூட்டி வச்சிருந்தா பார்க்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கதவை திறந்து வச்சிருந்தேன். நான் ஜெபம் பண்றேன், சாப்பாடு வேணும் ஆண்டவரே, சாப்பாடு வேணும்ப்பா, பசிக்குதுப்பா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எங்க காக்கா வரும், அது அந்த எலியா? அது ஈர துணிய தண்ணியில் நினைச்சு வயிற்றுல கட்டிக்கிட்டேன். ஏன்னா பசி அப்போ தாங்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தாங்கல, 2 துண்டு கட்டினாலும் தாங்காது போல, அது அப்படி பசி, கோபம். அப்புறம் என்ன பண்ண, கதவெல்லாம் பூட்டிட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிடுவோம், காலையில் எப்படியா பார்த்துக்கிடுவோம். நீ என்ன நினைச்சாலும் சரி, ஒரு பெரிய பிரெட்டு அந்த ஓட்டை, ஒரு மேல இருக்கிற அந்த ஓட்டை வழியா வந்து விழுது. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டு நானும் ஸ்பீடா போய் கதவை திறந்தேன். நான் பார்க்கல காக்கா. நான் அப்ப யோசிச்சேன், தேவ தூதன் ஒருவேளை கொண்டு வந்து போட்டு போயிருப்பார். ஏன்னா அவங்க நம்ம கண்களுக்கு புலப்படாத நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரையா, நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரையா. ஓ, நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரும், நிச்சயமாய் வரும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க செத்தாலும் சாவோம், அக்கினியில போடுன்னு சொன்னாங்க. ஆனா அக்கினியில தூக்கிட்டு போனவன் அக்கினி பட்சிச்சது, அக்கினியில போட்டவங்கள அவங்க தலை முடி கூட கருகவில்லை. 4வது ஒருவர் அக்கினியிலே விளாவினார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்தான் வல்லமை உள்ள தேவன், அவர்தான் சர்வ அருமையான யுகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறவர், அவர்தான் பூமியை சிருஷ்டித்தவர். அவருடைய சிருஷ்டிப்பின் கீழே தான் நாம் இருக்கிறோம். காற்றை தன் பண்டகச்சாலையிலிருந்து திறந்து விடுகிறவர், அருமையான பூமியை அருமையான அளவிட்டவர், glory to God. நட்சத்திரங்களை எண்ணுகிறவர், அருமையான சமுத்திரத்திற்கு எல்லை உண்டாக்கி இருக்கிறவர். அப்படிப்பட்ட மகோபரிய தேவனிடத்துல நீ கோட்டிருக்கிறாய். உன் விண்ணப்பத்திற்கு நிச்சயமா இந்த மாதத்தின் முடிவிலே பதில் வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஏன்னா கள்ளம் பாருங்க, கள்ளம் ஜெபத்தை எப்படி கேட்டாரு, ஐயா அவர் ரொம்ப மோசமானவங்க பாஸ்டர், மோசமானவங்க தான் ஐயா, ஆனா அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்காமல் தேவன் விடுவதில்லை. வனாந்திரத்தில் ஆபிரகாம் கைவிட்டு விட்டான், சாராளும் கைவிட்டு விட்டாள். ஆகார் வனாந்திரத்திலே அவள் வெப்பம் அவளை மேலே விழுகிறது, தண்ணீர் தாகம், சாகிற ஒரு நிலைமையில் இருக்கிறாள்.
வனாந்திரத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே ஆகாரே என்ற சத்தம். நடுங்கி போனாள். ஆண்டவரே, நான் சாக போகிறேன், என் குழந்தை சாக போகிறது. தண்ணீர் தாகம். கர்த்தர் வனாந்திரத்திலே அவள் சத்தத்தை கேட்டு நீரூற்றை திறந்தார். அந்த மெக்காவிலே இன்றைக்கு வரையிலும் அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது சிரிஞ்ச தண்ணின்னு சொல்றாங்க. பக்கத்துல எல்லாம் ராட்சத போர் போட்டாங்களாம். இங்க ஏதோ நீரூற்று இருக்கிறது இந்த வனாந்திரத்தில் என்று. எல்லா ராட்சத போரும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்னுலையும் தண்ணி வரல. தேவன் திறந்த அந்த தண்ணீர் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் நீ நடந்து போகும்படி வாசலை திறப்பார், நீ நடந்து போகும்படி பாதைகளை திறப்பார், நீ நடந்து போகும்படி இழந்து போன உறவுகள் இழந்து போயிருக்கலாம், ஆனால் சபை உன்னோடு கூட வரும். கடைசி வரையிலும் வரும், கல்லறை வரையிலும் வரும். ஓ, சிஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், சபை வந்தது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. நான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்திலே பார்க்கிற ஒரு காரியம், தேவ தூதர்கள் வருவார்கள், தேவ பிரசன்னம் வரும், தேவனுடைய மகிமை அந்த இடத்தை அப்படியே நிரப்பும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை நீ ஆராதிக்கிற தேவன், நீ தொழுது கொள்ளுகிற தேவன், நீ விசுவாசிக்கிற தேவன், நீ நம்பி இருக்கிற தேவன் யார் தெரியுமா? உன் ஜெபத்தை கேட்கிற தேவன். எங்க வீட்டுல சொன்னாங்க, போகும்போது சண்டை போட்டு என்ன வெளியே விரட்டுறாங்க. எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் மனசுல அப்படி ஆழமாய் பதிஞ்சு போச்சு. நீ ஏசுநாதர் ஏசுநாதர்னு போற, பிச்சை எடுக்க போற, ஆனா நீ பிச்சை எடுக்கும்போது இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இங்க உனக்கு பிச்சை கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆண்டவர், நான் பிச்சை எடுக்க என்ன வைக்கிற ஆண்டவர் அல்ல ஐயா, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு நன்மை செய்கிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என்னை கனப்படுத்துகிற தேவன், என்னை மகிமைப்படுத்துகிற தேவன். இரண்டாவது, இந்த கள்ளனுக்கு இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை அவன் அடையாளம் கண்டு கொண்டான், நம்முடைய ஜெபத்தை காக்கிற தேவன் என்று. மூன்றாவது, இந்த கள்ளன் அன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறேன், சிலுவையில் பக்கமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன். மூன்றாவது, இவன் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பார்த்த மூன்றாவது பார்வை என்னவென்றால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியின் யாத்திரையை முடித்த பின்பு அவர்கள் நித்திய ஜீவனிலே இளைப்பாறும்படி போகிறார். இளைப்பாறும்படி கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், மறுபடியும் வருவேன், உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். ஆமென். glory. மற்ற மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? கர்ம வினையை தீர்க்கணும்னா மனுஷன் பாவம் செய்திருக்கிறான் என்று எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. மனுஷன் பாவம் செய்கிறவன், ஆனால் பாவத்தினுடைய கர்மத்தை அவன் தொலைக்க வேண்டும் என்றால் அவன் அருமையானவர்களை பல பிறவிகள் அவன் எடுக்க வேண்டும். என்ன பிறவி? நாயாய் பிறக்கணும், கழுதையா பிறக்கணும், பூனையா பிறக்கணும், அப்படி சொல்லுகிறார். அந்த கர்ம வினையை அவன் தீர்த்த பின்புதான் மோட்சம் போக முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு நம்முடைய கர்ம வினையை தீர்த்து விட்டார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெயில் அடிக்குதுல ரொம்ப. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை இயேசு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
36ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அருமையான உயர்த்தப்பட வேண்டும். இப்ப இந்த பாவச்சு அந்த சிலுவை அண்டைக்கு கிடைச்ச ஒரு மனுஷனுக்கு யுகா யுகமாய் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சு. இப்போ அனுபவிக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லவே. ஆமென். நிறைய கஷ்டங்கள் தான் இந்த விசுவாச யாத்திரையில எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமா இருக்காது. பாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நம்ம நேசிக்கிறவர்கள் சத்துருக்களாய் எழும்புவார்கள். நம்ம நேசிக்கிறவர்கள் நம்மை தூசிப்பார்கள். நம்மை அருமையான பலவிதமான மனிதர்களை பூமியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம், நாளைக்கு நாம் எப்படி இருப்போம் என்று தெரியாது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இந்த பாடுகள் சீக்கிரமாய் நம்மை விட்டு விலகி போகும். ஆமென். சீக்கிரமாய் விலகி போகும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. நான் ஆண்டவரை விசுவாசித்து சபைக்கு வந்த நிறைய பேரை என்னாலே சொல்ல முடியும். அந்த மதகடிப்பட்டில இருந்து வந்த அந்த அம்மா பேர் என்னமா? தனலட்சுமி. படிக்காத ஒரு அம்மா, கஷ்டப்படுற ஒரு அம்மா. இங்கதான் வந்து இப்ப எப்படி சமையல்லாம் செய்றீங்க. அவங்க முந்தின நாளே வந்து அவெல்லாம் மண் தரையா கிடந்துச்சு. எல்லாம் பெருக்கி அந்த ரோடு வீடெல்லாம் பெருக்கி காலையில காய் வெட்டி அதை வெட்டி எடுத்து பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. காசு கொடுத்தா அதை காசை கொண்டு இந்த காணிக்கை வீட்டுல போட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரொம்ப படிக்காத, ஒண்ணும் தெரியாது, பைபிள்லாம் கிடையாது. நான் ஒரு நாள் மதகடிப்பட்டுக்கு அவங்களை சந்திக்கும்படியாய் போனேன். தனலட்சுமி வீடு எதுன்னு கேட்டேன். தனலட்சுமி வீடா? இங்க எத்தனையோ தனலட்சுமி இருக்கிறாங்களே, நீங்க எந்த தனலட்சுமியை கேட்கிறேன்னு கேட்டான். நான் அங்க கோரிமேட்ல ஃபாதரா இருக்கிறேன், சர்ச்சில இருந்து வந்திருக்கிறேன். அந்த அல்லேலூயா பாட்டியா? அந்த அல்லேலூயா வீடு அந்த அது எப்ப பார்த்தாலும் ராத்திரியும் பகலும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒண்ணுதான் சொல்ல தெரியும். அந்த மகிமையான தேசத்துல இளைப்பாறும்படி போயிருக்கிறேன். ஆமென். அந்த மகிமையான தேசத்திலே அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. அங்கே அவரை போல அவரோடு கூட யுகா யுகமாய் வாழ்கிற பாக்கியத்தை இந்த கள்ளன் பெற்றுக் கொண்டான். 4வது சிலுவை அண்டையில சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கள்ளனை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் சொல்றான் அவனை பார்த்து, எப்பா நம்ம பண்ண திருடு, நம்ம செய்த கொலை, நம்ம செய்த கொள்ள, நம்ம என்ன தீமையெல்லாம் செய்தோம், அதுக்குதான் நம்மளை புடிச்சுக்கிட்டு போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவர் எதுவும் செய்யல. தேவனுக்கு நீ பயப்படுதலையா? அது யார் தெரியுமா? தேவன். ஆமென். சிலுவையில் அவன் அறிக்கையிடுகிறான். அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான். அவரை தேவன் என்று அறிக்கையிடுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையோ? ஹார்ட் ஃபியர், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஐயா, கர்த்தர் தன் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலி பெருகினார்கள். ஆமென். The God's fear. நீ கர்த்தரை ஆராதிக்கிற நாள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாள், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாள், நாம் கர்த்தரை ஆராதிக்க போக வேண்டும். கர்த்தரை தொழுக போக வேண்டும்.
பூமியில எதையுமே கொண்டு போக முடியாது. எண்ணெய் கப்பல் எல்லாம் எரியுது, பாக்குறீங்களா? எண்ணெய் கப்பல் எல்லாம் எரியுது, வீடெல்லாம் இடிச்சு விடுது. ஐயோ, அலறுதலின் சத்தம் ஈராக்கில கேட்கிறார்கள், கத்தாரில கேட்கிறார்கள், அரேபியாவில் கேட்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குண்டு சத்தம், அழுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னை சுகமான தேசத்திலே வைத்திருக்கிறார், விடுதலையான தேசத்திலே வைத்திருக்கிறார், பாதுகாப்பான தேசத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற தேசத்திலே வைத்திருக்கிறார். ஒரு நாடு முழுவதும் இருளிலே இருக்கிறது, பெட்ரோல் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இல்லாமல் போனால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்திலே இல்லாமல் போனால், உன் ஆவியிலே இல்லாமல் போனால், உன் ஆத்துமாவிலே இல்லாமல் போனால், 2 நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாட்கள் வரும். நீ அன்றைக்கு கர்த்தரை தேடினால் அவரை காண முடியாது, அவர் சத்தத்தை கேட்க முடியாது. அப்படிதான் வசனம் எழுதியிருக்குது. அருமையான, கேட்க முடியாது, அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. நல்ல பலன். வயசான காலத்துல ஆராதனை செய்வது ரொம்ப கஷ்டம். நரம்பு இழுத்துட்டே இருக்கு, சுகர் பேஷண்ட். வயசான காலத்துல இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரணும், ஒருத்தருடைய ஹெல்ப் தேவை, ஹெல்ப் தேவை. கர்த்தரை தேடுகிற சிலரை எனக்கு மறக்கவே முடியாது. அந்த இன்ஜினியர் பிரதர், அவங்க அம்மா, பிரதருடைய மாமியார், உடம்பு சரி கிடையாது. ரொம்ப கஷ்டம். பயந்தால் அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆமென். ஆஸ்பத்திரிக்கு போறோம்ல, எல்லா இடத்துக்கும் நம்ம போறோம்ல, காலையிலேயே பேக்கப் தூக்கிட்டு மருந்து மாத்திரை வேலை தூக்கிட்டு அங்க போனா ஓபிடி இருக்குதா? இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு தெரியாத அவனுக்கு ஒண்ணு கோபம்லாம் வரல. அடுத்த நாளும் பேக்கை தூக்கிட்டு இன்னைக்கு டாக்டர் லீவ், பெரிய டாக்டர் இல்ல, பரவாயில்ல நாளைக்கு. எத்தனை முறை ஆஸ்பத்திரிக்கு போறேன், எத்தனை முறை கோர்ட்டுக்கு சிலர. நான் ஒரு 8 வருஷம் போயிருக்கிறேன். அதனால அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்ச பையோடி வருவான். நான் கேட்பேன், நீ எத்தனை வருஷம் வர? 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். அவன் பிறந்து எப்ப வயசாகி இருந்ததோ அப்ப ஒரு பேக்க, இந்த பத்திரம் கித்திரமெல்லாம் வச்ச ஒரு மஞ்ச பேக்கை தூக்கிட்டு அவன் சாகிறது வரையிலும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போறான். கர்த்தர் நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார், நல்ல இடத்துல வைத்திருக்கிறார், வியாதி இல்லாம வச்சிருக்கிறார், விபத்துக்கு பாதுகாத்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல சாப்பாட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க, அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுறேங்கிறாயா. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுறேன். இவர் தேவன், இவரை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இவரை நான் கனப்படுத்துறேன், இவருக்கு நான் பயப்படுகிறேன். அவன் கேட்கல, எனக்கு சோமாயி எனக்கு இறங்கி வர உதவி செய்யணும், இன்னொருத்தன் தான் கேட்டான். இவன் கேட்கல. நான் அவனை பற்றி ரொம்ப பேச விரும்பல. சிலுவை அண்டையிலே நின்ற 4வது மனிதனை உங்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டேன். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை நோக்கி பார். ஒரு மனம் திரும்புதல் உனக்குள்ளே உண்டாகட்டும், ஒரு சுத்திகரிப்பு உனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவர் இழந்து போன அந்த அன்பு, எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவரை பின்பற்றினாய், இப்பொழுது அந்த அனுபவம் இல்லை. தேவ அன்பிலே கட்டப்படு, தேவனுடைய அன்பிலே பலப்படு, தேவனுடைய அன்பிலே உன்னை கட்டும்படியாய் ஒப்புக்கொடு. ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் மேலே எனக்கு ஒரு குறை உண்டு. ஓ, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முழங்கால் இருக்கு, முழங்கால் நின்று கொள்ளுங்கள், நின்று கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற நேரம், அசைவாடுகிற நேரம், உன்னை பலப்படுத்துகிற நேரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பிலே கட்டவனை ஒப்புக்கொடு. இப்பொழுதே உன் பலவீனத்தில் உனக்கு விடுதலை உண்டாகும். இப்பொழுதே சுகமாக்குற வல்லமை ஒரு சரீரத்திலே இறங்கும். ஆமென். நொறுக்கப்பட்டு
ரத்தம் சிந்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.